எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம நவராத்திரி 4வது நாளோட நைவேத்தியங்கள் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாயசம் நேந்திரம்பழ பாயசம் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு குக்கரில் அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ஜலம் வச்சுருக்கேன். மேலே ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 நேந்திரப்பழத்தை வேக வச்சுக்க போகிறோம். இதில் நீங்கள் தண்ணி விட்டு வேக வைக்க வேண்டாம், அப்படியே டேரெக்டாக பழத்தை மட்டும் வச்சா போகிறோம். இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பழம் நல்லா வேகணும். பொதுவாக நேந்திரம்பழத்தை அப்படியே சாப்பிட்றத விட இது மாதிரி வேக வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து ஒரு சின்ன தேங்காய் உடச்சி திருக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இது மாதிரி பல்லுப்பெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நெய்யில் பொரிச்சு போடுறதுக்காகவும் ப்ளஸ் தேங்காயோட 2 பால் எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் விசில் எடுத்து நேந்திரம்பழம் நல்லா சூப்பராக வந்துடுத்து. பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துனா தான் உங்களுக்கு பாயசம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கச்சாவாக இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு புளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பழுத்துக்கூட பழம். இது மேஷராலையோ இல்லை மிக்சிலையோ அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அடிகனமான ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்க போகிறோம். இது ஃபுல்லாக நீங்கள் நெய்யில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நெய் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பல் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் நல்லா இந்த நெய்யில் ரோஸ்ட் ஆகணும். நல்லா செவக்க ரோஸ்ட் ஆனால் தான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். பாயசத்தில் நம்ம போடும்போது அது கடித்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பல் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த நவராத்திரி டைமில் நீங்கள் இது மாதிரி உடைச்ச முந்திரி பருப்பு ஏலக்காய் பொடி இதெல்லாம் பிஃபோராக பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தான் ரொம்பவே சௌரியமாக இருக்கும். முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த நெய் கூடவே இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுட்டுக்கிற இந்த நேந்திர பழத்தை இதில் சேர்த்துக்க போகிறோம். நேந்திர பழத்தை நீங்கள் நெய்யில் நல்லா வதக்கினா தான் அதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை உங்களுக்கு போகும். நம்ம வேக வச்சாலுமே கூட அந்த பழத்துக்குன்னு அந்த ஒரு வாசனை ஒன்று இருக்கும். ஸோ இது நல்லா நெய்யில் நீங்கள் சுருளை வதக்கினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கேஸை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க. இல்லைனா அடி ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மல் நான்ஸ்டிக் கடாயெல்லாம் எடுத்துட்டே அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. ஆனால் நார்மல் இது மாதிரி கொஞ்சம் கனமான கடாய் எடுத்துனா கூட உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கேஸை சிம்லேயே வச்சுட்டு நெய் கொஞ்சம் உண்டுன்னு விட்டு நீங்கள் வதக்கினா தான் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா நீங்கள் வதக்கணும். கேஸை ஃபுல்லாக சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இல்லைனா அந்த புளிப்பு தன்மையாக இருக்கட்டும், இல்லை அந்த நேந்திரப்பழத்தோட வாசனையாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த பாயசத்தோட அந்த டேஸ்ட்டே மாற்றி விட்டுடும். ஸோ அதனால் நல்லா இது வதங்கட்டும். அதே மாதிரி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருந்த அந்த நெய் எல்லாமே நல்லா ட்ரையாக எடுத்து நேந்திர பழமும் நல்லா சுருளை வதங்கி எடுத்து ஸோ இது மாதிரி நீங்கள் அடிக்கடி கலரி விட்டுட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். 3 நேந்திர பழம் பெருசாக எடுத்துட்டதுனால நீங்கள் எடுத்துக்கக்கூடிய நேந்திர பழத்தை பொறுத்தே இருக்குது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த வெல்லமும். ஸோ வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு பாகு வச்சு விடக்கூடாது. இந்த பழத்தோடு சேர்ந்து அது நல்லா கரைஞ்சி வரும். அது மாதிரி வந்ததுன்னா அந்த வெல்லத்தில் இருக்கிற அந்த பச்சை வாசனை உங்களுக்கு போயிடும். ஸோ கேஸ் ஃபுல்லாக சிம்மில் இருக்கட்டும். அடிக்கடி கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் எடுத்து வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த நேந்திரம் பழத்தோட நல்லா கலந்துடுத்து. ஸோ அந்த ரா ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதில் 2வது தேங்காய் பால் தான் முதல்ல விட்டுக்கணும். நல்லா திக்காக இருக்கக்கூடிய தேங்காய் பால் கடைசியாக விட்டு நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ஸோ 2வது பால் ஒரு 2 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா அந்த வெள்ளம்லாம் கரைஞ்சி நல்லா இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 2வது தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன தேங்காய் எடுத்ததுனால அதுக்கு தகுந்த அந்த தேங்காய் துருவல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பழம் ப்ளஸ் தேங்காவை பொறுத்தே இருக்குது உங்களுக்கு அந்த தேங்காய் பால் எவ்வளோ வருமோ. 2வது பால் விட்டு நீங்கள் கொதிக்க வச்சிடலாம். பால் பாயசம் திரிஞ்சு போகாது. அதே நம்ம நல்லா திக்காக இருக்கக்கூடிய பால் இந்த வெல்லம் போட்ட ஸ்வீட்டில் எதில் சேர்த்தாலுமே உங்களுக்கு திரிஞ்சு போயிடும். அதனால் அதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த பாயசம் நல்லா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம முதல் பால் சேர்க்கணும். இல்லை நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால நார்மல் பால் சேர்க்கணுங்கிறது கிடையாது. நல்ல ஒரு மாதிரி அந்த க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நேந்திரப்பழ பாயசம். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சக்கை பாயசம் எப்படி பண்ணுவோம், பலாப்பழ பாயசம் எப்படி பண்ணுவோமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நேந்திர பழத்தை நல்லா வதக்கினா மட்டும்தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். இல்லைனா அந்த ஒரு பச்சை வாசனை பழத்தோடது உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாயசம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சுடுது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முதல் பால் இருக்கு இல்லையா, 1 கப் அளவுக்கு அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பால் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த சூட்லேயே கலரி விட்டாலே போகிறோம். திருப்பி கொதிக்க வச்சேல் அப்படின்னா பாயசம் தெரிஞ்சு போயிடும். அதனால தேங்காய் பால் சேர்த்துட்டு உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும்.
அந்த சூட்லேயே உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கக்கூடிய வெல்லம் எடுத்துட்டேன் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து கலர். ரொம்பவே சூப்பராக நம்மளோட நேந்திரப்பழ பாயசம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக எடுத்து கண்டிப்பாக எல்லோரும் இந்த நவராத்திரிக்கு இந்த நேந்திரப்பழ பாயசத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். அடுத்து நவராத்திரி 4வது நாளுக்காக நம்ம வந்து கதம்ப சாதம் பண்ண போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக அப்படி அந்த 1 pot ரைஸ் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பயத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாகவே துவரம்பருப்பில் கூட பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். 1/2 கப்பு பருப்பு, 1 கப் அரிசி அந்த கணக்கில் எடுத்துட்டுருக்கேன். அடுத்து மிக்ஸி வெஜிடபிள்ஸ் நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லா காயுமே எடுத்துட்டுருக்கேன். எல்லாத்தையும் வந்து பொடியாக நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னது இல்லாமல் நறுக்கியிருக்கேன். அடுத்து குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானது ஒரு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 கிராம்பும் சேர்த்துக்க போகிறோம். இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடமிளகா, 2 தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து முதல்ல வதக்கிக்க போகிறோம். காய்கறிகள் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு வந்து எந்த காய்கறிகள் வேணுமோ அதை வந்து சேர்த்துக்கலாம். கதம்பமாக எல்லா காயும் போட்டு பண்ணுறது தான் வந்து இந்த கதம்ப சாதம். ஸோ முதல்ல இந்த குடமிளகாவும் தக்காளியை வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மீதி காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கணும். இப்போது மீதி நறுக்கி வச்ச காய் எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கலாம். பொதுவாக இந்த கதம்ப சாதம் வந்து கிட்டத்தட்ட சாம்பார் சாதம் மாதிரி தான். ஸோ 1 pot நம்ம டக்குன்னு அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பயத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். பொதுவாக சாம்பார் சாதம் நிறைய மெத்தடில் நம்மளோட சேனலில் வந்து பண்ணி காமிச்சிருக்கோம். இது வந்து இன்னொரு மெத்தட். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, நம்ம ஆற்றுல அரைச்ச அந்த சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துட்டுருக்கோம். ஸோ இந்த சாம்பார் பொடி ரெசிபி வந்து அம்மா எப்படி அரைக்கணுங்கிறது வந்து ஆற்றுல எப்படி அரைக்கணும்னு காமிச்சிருக்கா. அதே மாதிரி மிஷினில் எப்படி அரைக்கணுங்கிறதும் காமிச்சிருக்கா. ஸோ அந்த சாம்பார் பொடி தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற அதே சாம்பார் பொடி தான். எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த காயும் வேண்டாம், அதே மாதிரி வறுத்த எந்த பொடியும் வேண்டாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு நம்ம வந்து புளியை வெந்நீரில் வந்து நனைச்சி வச்சுட்டுருக்கோம். அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம தக்காளியும் சேர்த்தா கூட கொஞ்சமாக அந்த புளிஜலம் விட்டால் தான் அந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ காய்கறிக்கு சேர்க்கும் போது அந்த புளிப்பு இல்லை அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. புளிஜலம் விட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெந்நீர் வந்து வச்சுருக்கேன். ஸோ டேரெக்டாக பச்சை தண்ணி விடாமல் இதில் வெந்நீர் விட்டோம் அப்படின்னா சீக்கிரமும் ஆகிடும். உங்களுக்கு வந்து சாம்பாரும் வந்து அந்த சாதமும் வந்து நல்லா குழைய வெந்துடும். இப்போ நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற இந்த அரிசி வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் இந்த அரிசி பருப்பை வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து டேரெக்டாக போடுறதுனால அரிசி பருப்பு வந்து நல்லா வேகணுங்கிறதுனால ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த கதம்ப சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். 1க்கு 4 டம்ளர் அளவுக்கு ஜலம் கணக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெந்நீர் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து புளிஜலம் 1 டம்ளர் விட்டுருக்கோம். மீதி உள்ள தண்ணி அளவு கணக்கு வந்து பார்த்து போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெந்நீர் வந்து விட்டாச்சு. இப்போ வெந்நீர் விட்டுட்டு நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு சின்ன கட்டி வெல்லம் போட்டிருக்கேன் அந்த டேஸ்ட்டுக்காக. வேண்டாம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி பருப்பு வந்து நல்லா ஊற வச்சுட்டு பண்ணும்போது குழைய நல்லா உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். இப்போ 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டாச்சு. இப்போ திறந்து பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் நல்ல குழவா ரொம்ப சூப்பராக இருக்கும். காய்கறிகள்லாம் ரொம்ப பெருசாக நறுக்காமல் இது மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் நறுக்கணும் அப்படின்னா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தாப்பில் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து ஆறி சாப்பிட்றத விட இது மாதிரி சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் கடைசியாக வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட கதம்ப சாதம் வந்து ரெடியாக எடுத்து காரங்கள்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. நவராத்திரி 4வது நாளுக்கு கதம்ப சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த கதம்ப சாதத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நவராத்திரி 4வது நாளுக்கு தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் அதுதான் வந்து பண்ண போகிறோம். ஸோ பச்சை பட்டாணி வச்சு தேங்காய் மாங்காய்லாம் சேர்த்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு சுண்டல் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு பச்சை பட்டாணியை நல்லா ஓவர் நைட் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். நீங்கள் சாயந்தரமாக சுண்டல் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கார்த்தால ஊற வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ பட்டாணி வந்து நல்லா ஊறி ரெடியாக எடுத்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன். இப்போது ஒரு குக்கரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து நல்லா சூடாக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச இந்த எடுத்து வச்சுட்டுருக்கிற இந்த பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணி இல்லை வெள்ளை பட்டாணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம்.
பொதுவாக பச்சை பட்டாணியோ வெள்ளை பட்டாணியோ எது ஊற வச்சாலுமே அந்த வேக வைக்கிறதுக்கான அந்த டைமும் ஊறத்துக்கான டைம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போது இந்த பட்டாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப விசில் வந்து விட்டுடாதில், அப்படி இருந்தால் வந்து குழஞ்சி போயிடும் உங்களுக்கு. நல்லா ஊறி இருக்கணும், அதே சமயத்தில் நல்லா வெந்து இருக்கணும், குழையக்கூடாது. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டாச்சு. இதுக்கு ஒரு மசாலாக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டுருக்கோம். இதில் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது வந்து நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். அடுத்து கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சிலாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாவை நீங்கள் அப்படியே நறுக்கி சேர்க்கறத விட இது மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சுண்டலில் வந்து நல்லா பைண்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்காக தான் இப்போ இதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை பட்டாணி வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் பட்டாணி வந்து நல்லா வெந்திருக்கு, அதே சமயத்தில் குழையில. இதுதான் வந்து கரெக்டாக அந்த பட்டாணி வந்து வேகிறதுக்கான அந்த ஒரு இது. ஸோ நான் சொன்ன மாதிரி நல்லா வேக வச்சுட்டு 2 விசில் மட்டும் தான் விடணும். நீங்கள் சின்ன குக்கர் அப்படிங்கிறதுனால நான் வந்து 2 விசில் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து பெரிய குக்கராக இருந்தால் கூட பார்த்துன்னு விசில் விடணும். வெந்நீரில் வேக வச்சா தான் டக்குன்னு உங்களுக்கு வந்து வேகும். பச்சை தண்ணியில் வச்சோம் அப்படின்னா அந்த டைம் வந்து ரொம்ப டிலே ஆகும், அதில் கூட குழையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலாலாம் வந்து நல்லா கலந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து தேங்காவும் மாங்காவும் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வந்து அப்படியே இந்த சூடோடு சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். திருப்பி அதை சேர்த்துட்டு வதக்கணுங்கிறது கிடையாது. இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் துருவலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வாழைக்கெல்லாம் சீவறதுக்கு இருக்கும் இல்லையா, ஸோ பொடி மாஸ்க்கு செய்வோம் இல்லையா, அதில் வந்து சீவிருக்கேன். பல்லாக கட் பண்ணுறதை விட இது மாதிரி துருவி எடுத்துட்டோம், கொஞ்சம் பெரிய சைஸில் துருவினோம் அப்படின்னா அந்த பட்டாணியோட உங்களுக்கு வந்து நல்லா கலந்துடும். இல்லைனா தனித்தனியாக உங்களுக்கு தெரியுமே தவிர சுண்டலோடு வந்து கலந்து உங்களுக்கு வராது. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் பெருசாக நம்ம வந்து வாழைக்காய் பொடி மாஸ்க்கு செய்கிற மாதிரி கேரட்லாம் துருவுற மாதிரி நல்லா துருவி எடுத்துட்டோம். ஸோ இப்படி துருவும் போது பட்டாணியோட நல்லா உங்களுக்கு வந்து கலந்து வந்துடும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சூப்பராக ரெடியாக எடுத்து, இது வந்து பச்சை பட்டாணி வெள்ளை பட்டாணி ரெண்டுத்துலையுமே வந்து பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட சுண்டல் வந்து ரெடியாக எடுத்து நல்லா வந்து இந்த பட்டாணியோட கலந்து வந்துடுது பாருங்கள். நீங்கள் ஒரு தடவையும் எடுக்கும்போது அந்த மாங்காய் தேங்காய் எல்லாமே வந்து இந்த பட்டாணியோட நல்லா கலந்துருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மாங்காய் சேர்க்கும் போது. ஸோ நான் செஞ்சு காமிச்ச மாதிரி நவராத்திரி 4வது நாளுக்கு நேந்திரப்பழ பாயசம், கதம்ப சாதம், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் இது 3த்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.